நம்மோடு தமிழ்நாடு ஜமாத் பைத்துல்மால் அமைப்பிலிருந்து அந்த தலைவர் இதயாதுல்லா மூவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். திரு இதயதுல்லாட்டிருந்து நம்ம இன்றைய விவாதத்தை துவங்கணும். சார், தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இந்த 4 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டிருக்கிற விஷயம் என்ன சார்? சிறுபான்மையர் கோரிக்கைகள் என்பது இந்த 4 ஆண்டுகள் மட்டும் பேசாமல் அதற்கு முன்பு சில தகவல்கள் தந்தால் இப்பொழுது என்னங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு கலைஞர் ஆட்சியில் பல்வேறு கல்லூரிகள் உருவானது. வக்குஃப் வாரிய கல்லூரி அவரால் உருவாக்கப்பட்டது. காயிதே மில்லத்து கல்லூரிக்கு இடம் கொடுத்தார். சதகத்துல்லாப்பா கல்லூரி என்ற ஒரு கல்லூரிக்கு 30 ஏக்கர் கொடுத்தார். இப்படி பல கல்லூரிகள் உருவாக்குவதற்கு திமுக அரசு முன்னணியில் இருந்தது. அதற்கு முன்பு பல கல்லூரிகளை பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு காங்கிரஸ் அனுமதி அளித்தது. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஜமாலா இருக்கட்டும், இப்படி பல காலங்கள் இருக்கட்டும். இப்போ அதற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும், இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இடஒதுக்கீடு. அதற்கு முன்பு கலைஞர் என்ன செஞ்சார்னா, மீளா விழாவுக்கு லீவு கொடுத்தாரு. உருது முஸ்லீம்களுக்கு வந்து இது ஓபிசியில் சேர்த்தார். அதுக்கு முன்னே ஓபிசியில் அவங்க இல்லை. அதே மாதிரி வந்து காயிதே மில்லத்து பேரில் வந்து கல்லூரியை உருவாக்குறதுக்கு 70 ஏக்கர் இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பல்வேறு வக்குபாரிகள்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ இது போக நீண்ட நாள் பிரச்சனை இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு கலைஞர் அவர்களை எனது இலக்கிய மாநாட்டிற்கு அழைத்து உட்கார வைத்து விளக்கமாக சொன்னேன். நீண்ட நாட்களாக இது காயிதே மில்லத் அவர்கள் காலத்திலிருந்து பல்வேறு அமைப்புகள் வைத்த கோரிக்கை தான். ஆனால் அது நடக்கவில்லை. நான் அந்த நிகழ்விலே விளக்கமாக கலைஞரிடம் எடுத்து கூறிய பிறகு நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கு அதற்கான அவசர சட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று கூறி அந்த அடுத்த மாதத்திலே இடஒதுக்கீடை தந்தார். நாங்கள் 5 கேட்டோம், 3.5 கொடுத்தார். 2வது விஷயம், தேர்தலுடைய நெருங்குற நேரம். இந்த 3.5 எங்களுக்கு போதாது. எங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 7 விழுக்காடு வரை இருந்தது முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதன் அடிப்படையில் எங்களுக்கு 5வது கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தவுடன் நான் அதை நிலைநிறுத்துகிறேன் என்று சொன்னார். ஆக அந்த இது எங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக 2014 ஆட்சிக்கு வரல. இது இல்லாமல் அவரிடம் உலமா வாரியம் வேணும்னு கேட்டேன். அதுவும் நீண்ட கோரிக்கை. நான் தான் கேட்டேன். உடனடியாக அதை ஒத்துக்கொண்டார். நாங்கள் கேட்ட அந்த வாரியம் இன்னும் வரலைன்னா கூட ஓரளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி மகளிர், முஸ்லீம் மகளிர் வந்து பிசி ஹாஸ்டலில் பொதுவாக தங்குவதில்லை. அவர்களுக்கு நீங்கள் வந்து மகளிர் விடுதி தனியாக கொடுக்கணும்னு கேட்டேன். ஆண்டுக்கு 5 என்று சொல்லி மொத்தம் 16 விடுதிகளை அவர் ஆட்சியில் தான் கொடுத்தார். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து மகளிர் உதவும் சங்கம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அதற்கு முன்பு விடுதலைக்கு முந்தைய காலத்திலும் ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் ரூபா கொடுத்தா பெண்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு 20 லட்சம் ரூபா இணை மானியம் கொடுப்பதுன்னு ஒரு முறை இருந்தது. அவர் உடனடியாக அறிவித்தார். அந்த நேரத்தில் இந்த ஆட்சியில் ஏதாவது கேட்டீங்களா? இந்த ஆட்சியில் ஹஜ் இல்லம் வேணும் என்று கேட்டோம். 3 ஆண்டுகள் அதுக்கு பிறகு நான் ஒரு போராட்டமும் நடத்தி அந்த பிரஸ் ரிப்போர்ட்லையும் கொடுத்தேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஹஜ் இல்லத்துக்கு 65 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். நம்பர் 1. இப்போ ஹஜ் இல்லம் வந்து இந்த ஆட்சியில் கிடைச்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு மானியம் என்பது உங்களுக்கு நல்லாக தெரியும், அது கொடுக்கப்பட்டு வருகிறது. இது வந்து இன்றைக்கு சகோதர கிறிஸ்தவர்களுக்கும் இது அதிகப்படுத்தி இருக்கிறது. இந்த மகளிர் உதவும் சங்கம் 10 லட்சம் ரூபா கொடுத்தா 20 லட்சம் ரூபாய்ங்கிறத கேட்டு கலைஞர் கொடுத்தாரு. இதெல்லாம் என்னுடைய அத்தனையும் என்னுடைய அரசு கடிதம் பூரா என்னுடைய இதில் இருக்கு. என் பேரில் அந்த கடிதம் முதல்வர்கிட்ட இருந்து வந்தது. இப்போ ஹஜ் இல்லம் உள்பட. அப்போ கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் கொடுக்காம இருந்தது. இந்த முஸ்லீம்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதை கேட்டு வாங்கிய பிறகு இப்பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? ஆமா, முந்தைய ஆட்சியில் வந்து அந்த கிறிஸ்தவர்களுக்கு உங்களுக்கு ஜெருசலம் பண்ணக்கூடிய அந்த இதை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்துடுறாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001 ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் நாங்கள் வந்து இடஒதுக்கீடு தருவோம் சொன்னாங்க, கொடுக்கல. 2007 கலைஞர் கேட்டு கொடுத்தாரு. இந்த ஆட்சிக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் 5 விழுக்காடு அவசியம் தேவை என்பதை சொல்லி இருக்கிறோம். குறைந்தபட்சம் 1 விழுக்காவது ஏற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டிருக்கோம். ஏன் கேட்டிருக்கோம் சொன்னா, இந்த 7 விழுக்காடு சமுதாயத்தில் இருந்ததுனால குறைஞ்சபட்சம் 4.5 கொடுங்க, 5வது கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். விரைவில் கிடைக்கும் என்று நம்புகிறோம். சரி, சிறுபான்மை நலத்துறை அப்படிங்கிற செயல்பாடுகள் சொன்னீங்க. இந்த ஆட்சிக்குள்ள என்னெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சிறுபான்மையினர் சார்பில் கோரிக்கைகள் இருந்தது? இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன கோரிக்கைகள் இருந்துச்சு? வரிசையா பட்டியலிடலாம். முஸ்லிம் அமைப்புகள், கட்சிகள்,
இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகள் கேட்ட விஷயங்களில் இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக அதிகப்படுத்துவது ஒன்று. இது ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கலைஞர் வாக்குறுதி கொடுத்தது. அது இந்த அரசு செய்திருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நான் பல்வேறு முறை ஒவ்வொரு அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டு வருகிறேன். இது ஒன்று நிறைவேறாதுன்னு சொல்ல வர்றேன். நிறைவேற்ற வேண்டிய ஒன்று. அந்த பெண்கள் ஆண்கள் மகளிர் விடுதி இருக்கு இல்லையா, அந்த விடுதி அது கலைஞரிடம் கேட்டு கலைஞர் கொடுத்தது. இப்பொழுது அது இன்னும் கூடுதலாக பல மாவட்டங்களில் வர வேண்டிய ஒன்று. கேட்டது ஓரளவுக்கு தான் அதாவது முந்தைய திமுக ஆட்சி போன்று இந்த ஆட்சி கொடுக்க வேண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். உலமா வாரியம் இதேதுல்லா சார்ட்ட கேட்கறது 2021 அந்த நேரத்தில் சிறுபான்மை சார்பில் என்னென்ன கோரிக்கைகள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் வைத்திருப்பாங்க இல்லையா, செயல்படுத்தப்பட்டது நம்ம ரெண்டாவது விவாதிச்சுக்கலாம். என்னென்ன கோரிக்கைகள் முதல்ல வைக்கப்பட்டது? ஹஜ் இல்லம் கோரிக்கை வைத்தது. ஓகே, அது நிறைவேற்றப்பட்டிருக்குது. 25 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் சொன்னோம். அதுல கொஞ்சம் பேர் விடுதலை செஞ்சிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு இந்த வக்ஃப் வாரிய கல்லூரி ஒரு புதிய கல்லூரி வர வேண்டும். ஏனால் முன்னாள் முதல்வர் ஒரு கல்லூரியை உருவாக்கி இருக்கார் மதுரையில், கடையநல்லூரில் வேணும் சொல்லி நானே கேட்டு அதற்கான இடத்தையும் வக்ஃப் வாரிய இடத்தையும் கொடுத்துருக்கோம். நான் அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இன்றைய வரை அந்த உத்தரவு வரவில்லை. இது வக்ஃப் வாரிய கல்லூரி விஷயத்தில் இவர்களை பொறுத்தவரை இன்றைய ஆட்சி சொல்லியிருக்கீங்க. அடுத்து வேற என்ன கோரிக்கைகள்? அதான் சொல்றேன். ஹஜ் மானியம் என்பது தொடர்ந்து கொடுக்கப்படுவது. உலமா வாரிய பயனாளர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறாங்க. அது வக்ஃப் வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசலுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அந்த உலமாக்களுக்கு மட்டும். அதை எல்லாருக்கும் கொடுக்கணும், அதிகப்படுத்தணும்னு சொன்னி சமீபத்தில் கூட இளம் உலமா பேரவையில் அந்த கோரிக்கை வச்சாங்க. அது ஏற்கனவே அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட கோரிக்கை தான். இது மாதிரி இந்த கோரிக்கைகள் இல்லை 4 கோரிக்கை வச்சிங்க வேற அடுத்தடுத்து. இல்லை, அதான் நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த மகளிர் விடுதிகளை இன்னும் அதிகப்படுத்தணும். கலைஞர் ஆட்சியில் துவங்கப்பட்டது மகளிர் விடுதி. அதே மாதிரி இந்த ஆட்சி செஞ்ச இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த மகளிர் உதவு சங்கம் 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் கொடுக்குறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாதி மாவட்டங்களில் தான் முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறார்கள், மீதி பயன்படுத்துவதில்லை. அது சமுதாயத்துடைய பிரச்சனை. ஆனால் இந்த அரசு 2வது ஒரு இணை மானியம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்குற திட்டத்தோட இந்த அரசு அதை 2வது ஒரு நிலையிலும் கொடுத்துருக்காங்க. 2வது நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம், நாங்கள் 20 லட்சம் கொடுக்குறோம். அது யாருக்குன்னா மகளிர் அவருடைய பிள்ளைகளுடைய கல்விக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது முஸ்லீம் சமுதாயத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக நாங்களும் போய் சொல்கிறோம், இதை வாங்கி கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள்னு. அது சமுதாயத்துடைய தவறுகள், நான் ஒத்துக்கிறேன். இப்போ துணைவேந்தர்கள் இதுவரை ஒருவர் கூட இல்லை. கலைஞர் ஆட்சியில் 2 பேர் இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் ஒரு 2 இருந்திருக்காங்க. நீங்கள் துணைவேந்தர் பதவி கொடுங்க. அதே மாதிரி சிண்டிகேட் செனட்டில் பதவியில் இல்லை. இதெல்லாம் என்னுடைய கடிதத்தில் நான் அமைச்சர்களுக்கு கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாலே நான் கொடுத்துருக்கேன். சிண்டிகேட் செனட்டில் நாங்கள் சொல்லியே பல பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. ஒரு கால்நடைத்துறை கூட, அதாவது ஒன்று சொல்லலாம், பல்கலைக்கழகங்கள் ஆளுநருடைய கைவசம் இருந்துச்சு, அதனால நியமிக்கப்படல. சில பல்கலைக்கழகங்கள் அரசினுடைய பதில்களை நான் ரெண்டாவது வாங்கிக்கிறேன். சில பல்கலைக்கழகங்கள் இந்த ஆட்சிக்கு கீழே இருக்கு, அது செய்யலாம். ஆக இந்த ஆட்சியை பொறுத்து திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைய ஆட்சியும் இந்திய ஆட்சியும் செய்த அளவுக்கு வேற எந்த ஆட்சி நலிவடைந்த இஸ்லாமியர்களுக்கு செய்த விஷயங்கள் அப்படிங்கிற நலிவடைந்த இஸ்லாமியர்களுக்காக ஏதாவது கோரிக்கை? டாம்கோன் ஒரு அமைப்பு இருக்கு. அந்த வங்கியில 4 விழுக்காடு வட்டியில நீங்க கடன் கொடுக்கணும்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அந்த 4 விழுக்காடை நீங்க வட்டின்னு சொல்லாம, வட்டின்னு சொல்றதுனால முஸ்லீம்கள் அதை பெறுவதில்லை. டாம்கோல கொடுக்குறாங்க, அதை மற்றவர்கள் பெறுகிறார்கள். முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வட்டி என்று சொன்னால் கொஞ்சம் சிலருக்கு அலர்ஜி, அதனால் பெறுவதில்லை. அந்த வட்டியை நீங்கள் வேறு வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை சமுதாயத்தவர்களிடம் இருந்தோ வங்கியில் கிடைக்கக்கூடிய பணத்தில் இருந்தோ நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த 4% வட்டி என்பதை தவிர்த்து விட்டால் நிச்சயமாக ஏழை எளிய முஸ்லீம்கள் 10,000 20,000 50,000 கடன் வாங்க முடியும். இதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்ல வர்றேன். அது இல்லாம இல்ல ஸ்ட்ரைட்டா டைரக்டா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிட்டு வரேன். அது இது போன்று மேலும் சிறுபான்மை கல்லூரிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 11,000 பள்ளிக்கூடங்களுக்கு கலைஞர் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டார் ஆசிரியர்கள் நியமனத்துக்கு. அந்த ஆசிரியர்கள் நியமனம் ஏறத்தாழ 11,000 நியமனம் அவர் ஆட்சி முடிந்த நேரத்தில் அவர் கொடுத்தாரு. அடுத்து ஆட்சி இதை செய்யலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அந்த
அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த நீட்டு தேர்வில் 7.5% விலக்கு வந்து முந்தைய அரசு கொடுத்துச்சு. நீங்கள் இந்த 2.5% விலக்க இந்த அரசு அவங்க நினைச்சா ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். அதை நிறைவேற்றினால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெரும்பாலான கிறிஸ்தவ முஸ்லீம் பள்ளிகள் அந்த அரசு உதவி பெறும் பள்ளி பெற முடியும். அதுக்கு ஒரு உதாரணமாக கடையநல்லூரில் ஒரு மாணவி தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் மார்க் வாங்கினது, அதுவும் தமிழ் வழி கல்வியில். அந்த மாணவி வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தனால முதல் மருத்துவ சீட்டு கிடைக்க வேண்டியவருக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஆட்சியில் பல நல்ல காரியம் நடந்திருக்கு. நான் மீண்டும் சொல்வேன், இடஒதுக்கீடு தந்ததனால் இன்றைக்கு 25 MBBS கிடைச்சது முஸ்லீம்களுக்கு, 200 கிடைச்சிருக்கு. 1-2 மேஜிஸ்ட்ரேட் பதவி தான் கிடைக்கும். இந்த வருஷம் 13 பதவி கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுக்கு நீங்க வைத்த கோரிக்கையில எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 21 இன்னைக்கு 25 இந்த காலகட்டத்தில் மட்டும் நான் இந்த தனியா இதை மட்டும் இதை பேசிட முடியாது. ஏன்னா இதை பேசணும்னா முந்தைய ஆட்சிகளை சேர்த்து தான் பேசணும். ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரை மீண்டும் சொல்றேன், கலைஞர் அவர்கள் செய்ததை தொடர்கிறார்கள். சார், இதுக்கு முந்தைய ஆட்சிகள்லாம் செய்யாதத உங்களுடைய கோரிக்கையா வச்சிருப்பீங்க 21ல. நீங்க வைத்த கோரிக்கைகள், நீங்க டோன்ட் கம்பேர் வித் ப்ரீவியஸ் கவர்மெண்ட். இந்த இதுக்கு 21க்கு வச்சிருப்பீங்கல்ல, இவ்வளவு நாள் செயல்படுத்தப்படலைன்னா அதுல எவ்வளவு செயல்படுத்தி இருக்காங்கிறத என்னுடைய கேள்வி. ஹஜ் இல்லம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, எத்தனை சதவீதம் மொத்தமா நீங்க வச்ச கோரிக்கையில எத்தனை சதவீதம் நிறைவேற்ற? சதவீதம்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமா நாம சொன்னோம் இல்லையா, மகளிர் உதவும் சங்கத்துக்கு 2வது ஒரு அமைப்பையும் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு. இப்படி சிறைவாசிகள் விடுதலையில் இன்னும் கொஞ்சம் பேர் விடுதலை செய்ய வேண்டியிருக்குது. அதை நான் முழுசாக பர்சன்டேஜில் உங்களால் சொல்ல முடியாது. இப்படி இந்த ஆட்சியில் வந்து முழுமையாக நிறைவேற்றிட்டாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இதற்கு முந்தைய ஜெயலலிதாவுடைய ஆட்சியை விட திரு பழனிசாமியுடைய ஆட்சியை விட இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆட்சியிலும் ஹஜ் இல்லம் கேட்கப்பட்டது, கொடுக்கல. அவர்கள் ஆட்சியிலும் இடஒதுக்கீடு கேட்கப்பட்டது, அவங்க தொடர்ந்து கொடுக்கல. வாக்குறுதி கொடுத்து கொடுக்கல. இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லித்தான் கேள்விக்கான டைம் கொடுத்துருங்க சார். அதாவது இப்போ தேர்தல் அறிக்கை கொடுத்திருப்பாங்கல்ல 2021ல, அதுல அறிவிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு அறிவிக்கப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 75 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டிருக்கு. சார், நான் உங்கள்கிட்ட நான் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை பத்தி போகவே இல்லை. இந்த 4 ஆண்டுகள் சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இல்லை, இப்போ 3.5% கொடுத்தது ப்ரீவியஸ் ஆட்சியா இந்த ஆட்சியா இஸ்லாமியர்களுக்கு? அதை பேசணும்ல. அப்போ இதை பேசி தானே ஆகணும். இப்போ கடந்த ஆட்சி இதேதுல்லா சார்ட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நல்குனீங்கன்னா எங்க பிரச்சனை வருது பாத்தீங்களா விவாதத்துல? நான் என்ன சொல்றேன், அதாவது இப்போ இல்ல நானே இந்த 4 ஆண்டுகள்ல இதேதுல்லா சார், நான் உங்ககிட்ட கேட்டது இந்த 4 ஆண்டுகள்னு ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க பழைய தகவல்கள் எல்லாம் சொல்லும்போது இதேதுல்லா சார், எவ்வளவு கோரிக்கைகள் இதெல்லாம் தாண்டி இன்னும் சிறுபான்மை நலத்துறைக்கு ஒரு மாநில அரசுடைய நிதி எவ்வளவு அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய டேட்டாவிலேயே நீங்கள் பார்க்குறீங்க, 2022, 23, 24, 25, 26க்கு மாநில அரசு மட்டும்தான் ஒதுக்கி இருக்கு, மத்திய அரசு ஒதுக்கலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு இந்த மானியம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் கல்விக்காக முஸ்லீம்களுக்காக கொடுத்த அபுல் கலாம் ஆசாத்துடைய அந்த கல்வி உதவித்தொகையை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. அதனால் மாநில அரசு முழுமையாக கொடுக்க முடியவில்லை. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே அங்கே விடுவிக்கப்படாத தொகையை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் எங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக 2 மடங்கு கொடுத்தார். அந்த மத்திய அரசுடைய உதவித்தொகையும் கொடுத்து அதுக்குள்ள 25 விழுக்காடு மாநில அரசையும் சேர்த்து கொடுத்து அதிகமான கல்வி உதவித்தொகை அவர் கொடுத்தார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு மாநில அரசு மத்திய அரசு செய்யவில்லை என்றாலும் மாநில அரசு இன்னும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, செய்து கொண்டு இருக்கிறார்கள். மாநில அரசு ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிதி போதுமானதா இருக்குதா? எவ்வளவு பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? உங்களுடைய கோரிக்கை தான். ஸ்டேட்டுக்கு நீங்க என்ன ரெப்ரசன்டேஷன் வைக்கிறீங்க? இன்னும் அதிகமா பண்ணணும். இன்னைக்கு எவ்வளவு ஒரு டேட்டாஸ், ஒரு நம்பர்ஸ் சொல்லுங்களேன். எவ்வளவு இன்னும் அதிகமா தேவை இருக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா? ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க உங்களுக்கு நாங்கள் ஒன்று 10 விழுக்காடு கொடுங்கன்னு கேட்கல, 5 விழுக்காடு அல்லது 3-2 விழுக்காடு இருந்தால் கூட ஒட்டுமொத்த நிதியில் சிறுபான்மையினருக்கு ஒதுக்கணும். இந்த அரசு இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கப்படும் போது தானாக அது திட்டங்களுக்கு போய் சேரும். அதில் ரொம்ப முக்கியமான இல்லை, இதை இன்சிஸ்ட் பண்ணுறீங்களா? நான் தொடர்ந்து எந்த பொறுப்பு சிறுபான்மை நலத்துறை இன்சிஸ்ட் பண்ணுதா? நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பதில் சொல்கிறாங்க? பதில் விரைவில் செய்வோம் இருக்காங்க. 3.5 எக்ஸ்டென்ஷன் பண்றது இருக்கு.
இந்த 2.5 இடஒதுக்கீடு அல்ல, அது நீட் விலக்கு என்று சொல்லக்கூடிய 2.5 கிடைச்சிருந்தா, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறது மாதிரி இவர்களுக்கும் யாருக்காவது நீங்க கொடுங்க. இப்ப நாங்க கேட்கறது அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க கேக்குறேன். அதுக்கு 4 ஆண்டுகளாக எனக்கு எந்த பதிலும் அதுக்கு வரல. அதாவது எனக்கு வந்திருக்க கடிதங்கள்ல, அரசு கடிதங்கள்ல நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, நான் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசிலிருந்து அனைவரையும் நான் சந்திச்சிருக்கேன். இன்றைய பிற்படுத்தப்பட்ட அமைச்சரையும் நான் சந்திச்சிருக்கேன், அல்லது அதனுடைய செயலாளரையும் நான் சந்திச்சிருக்கேன். இன்னும் அதற்கான பதில் அந்த 2.5 விழுக்காட்டு நீட்டு விலக்கை இந்த அரசு கொடுத்திருந்தால் 10 விழுக்காடும் இந்த அரசே கொடுத்ததாக ஒரு நல்ல வந்திருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது என்ன செஞ்சார் சொன்னா, காமராஜர் அவர்கள் SSLC வரையும் இலவச கல்வி கொடுத்தாரு. வரலாறு எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அரசுக்கு உங்க மூலமா புரியணும். கலைஞர் வந்து PUC கொடுத்துட்டு PUC வரை இலவச கல்வின்னு கொடுத்தாரு. அந்த புத்திசாலித்தனத்தோட இந்த 2.5 விழுக்காடு கொடுத்து விட்டால் 10 விழுக்காடும் நாங்க தான் நீட்டுக்கு கொடுத்தோம் இந்த அரசு மார்தொட்டி சொல்ல முடியும் தான் அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை உங்க மூலமாக அந்த அரசு அதிகாரிகளுக்கு போயாவது சேரட்டும். அதாவது முதல்வருக்கும் அதிகாரிகளுக்கும் தேர்தல் அறிக்கையில கொடுத்த நிறைய விஷயங்களை இன்னும் முழுமையா செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு பட்டியலை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சிறுபான்மைத்துறையில நீங்க என்ன கோரிக்கைகள் வைத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அரசு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்துருப்பாங்கல்ல. ஒன்றும் இல்லைங்க, அன்னை ஹாஜிரா கல்லூரின்னு ஒரு கல்லூரி, பெண்கள் கல்லூரி, பிற்படுத்தப்பட்ட மேலப்பாளையத்தில் இருக்குது. அவங்க அரசு நிலத்தில் வந்து ஒரு 6 ஏக்கர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, குறைந்த விலையில் நாங்கள் தரோன்னு சொல்லி. இன்று வரை நாங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷம் முயற்சி பண்ணுறோம். இதுவரையும் அதிகாரிகள் அதற்கான ஏற்பாட்டை செய்யவில்லை. இப்படி பல கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கைகள் முதல்வருடைய செவிக்கு செல்லவில்லை. காரணம், அதிகாரிகள் மட்டத்தில் இருக்க அவர்கள் எடுத்து சொல்லவில்லை, அமைச்சர்கள் எடுத்து சொல்லவில்லை. அதனால் நான் வந்து அதே நேரத்தில் முதல்வருக்கு சென்றால் நிச்சயமாக முதல்வருக்கு செய்வார். எப்படி ஹஜ் இல்லத்துக்கு வந்து 65 கோடி, அதை கூட நான் எப்படி கேட்டேன், இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் ஹஜ் இல்லம் அரசு சார்பாக இருக்குது, கேரளாவில் 2 இருக்குது, கொடுங்கன்னு நான் கேட்டதுனால இப்போ அது வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது விரைவில் அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இன்னும் 2-3 கல்லூரிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் கல்லூரிகள் வேணும். இப்போ மேலப்பாளையத்தில் ஒரு ஆண்கள் கல்லூரி கொடுக்குறாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அங்கே ஒரு பெண்கள் கல்லூரிக்கு 20 லட்சம் ரூபா அந்த டெபாசிட் வாங்காமையே அவங்க கொடுத்தாங்க. அதை இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த 2-3 கல்லூரிகள் வர வேண்டிய கல்லூரிகளை இந்த அரசு கொடுக்கணும். கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் உயர்ந்தால்தான் எந்த சமூகம் உயர முடியும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு ஊராக போய் ஜக்காத் ஏழை நிதியம்னு பைத்துல் மால் உருவாக்கிட்டு இருக்கோம், கல்வி உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை அரசு எங்களுக்கு செய்யும் பொழுது இன்னும் இந்த மக்கள் அதிகமாக பயன்பெறுவார்கள் என்பது நிச்சயம். கல்லறைகள் இல்லை, போதிய கல்லறைகள் சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை. சின்ன குறுக்கீடு, அரசு உத்தரவு போட்டும் அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் கொடுக்காம இருக்காங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் முறையீடு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த போன்ற கபரஸ்தான் சொல்லக்கூடிய கல்லறைகள் கொடுக்காம இருக்காங்க. அதை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொள்வோம். சிறுபான்மை விஷயத்தில் தமிழக முதல்வர் தான் தனி கவனம் செலுத்தணும். அதிகாரிகளை நான் முழுமையாக நம்பிவிட்டால் முழுகமாக நடக்காது. இன்றைக்கு அந்த முணுமுணுப்பு இருக்கிறது. முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை 4 மணி நேரத்திலோ 4 நாட்களே சந்திக்க முடியும். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்களை சம்பந்தப்பட்டவர்கள், என்னை போன்றவர்கள் கூட சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நான் சமீபத்திலே அவரிடமே நேர சொன்னேன், 4 ஆண்டுகளாக எனக்கு கூட உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. பல சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறது, நீங்கள் நினைத்தால் அதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லியிருக்கேன். ஆக வில்சன் அவர்கள் கூறிய போன்று இந்த வேலையை செய்யணும். அன்பு சகோதரர் அவர் கூறும்போது சொன்னாரு, என்னதான் இருந்தாலும் சமுதாயம் மட்டும் செய்யணும் அவசியம் இல்லை, அரசு கொடுக்க வேண்டிய தொகைகளையும் அந்த மானியங்களையும் கொடுத்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் முன்னேறும். நன்றி. நன்றி.